வணக்கம் நேர்களே, இது டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் காசை பணமாக செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு யூபிஐ, கிரெடிட் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் செலவு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தா நிறைய இடங்களில் நோ யூபிஐ ஒன்லி கேஷ் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. உண்மையிலேயே காசு செலவு பண்ணுறது, சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டம், செலவு பண்ணுறதே இப்போ ஒரு கஷ்டமாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டேக்ஸ், பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ், பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு டேக்ஸ். இப்போ நீங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஏன் டிஜிட்டல் இந்தியா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை ஒர்க் அவுட் ஆகிருக்கா? ஆனந்த் சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னாங்க. நேற்று பார்த்தசாரதி கோவில் போனேன் சார். அங்கே போய் அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு கையில் எடுத்துட்டேன். அந்த புளியோதரை முறுக்கெல்லாம் இருந்தது, பயங்கர பசியில் கையில் எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஜிபேக்கு கேட்குறேன். அங்கே போர்டு இப்படி கை காமிச்சான். போர்டே போட்டிருக்கான், ஒன்லி கேஷ் நோ ஜிபே ஆர் நோ யூபிஐ. அந்த அந்த அங்கே வந்து அர்ச்சனை சீட்டு முதற்கொண்டு எதுக்குமே ஜிபே கிடையாது சார், காசு கொடுன்றான். பார்த்தசாரதி கோயிலில் இது நடக்குது, சென்னையில் இருக்கிற பார்த்தசாரதி கோயிலில். 2 நாள் போனேன், முந்தா நாளும் போனேன், நேற்றும் போனேன். 2 நாளும் நடக்குது. இன்றைக்கும் போய் பார்க்குறேன் அது மாறி இருக்கான்னு. ஆனால் அங்கே வந்து அவங்க எதுக்குமே வந்து ஜிபே எடுக்கிறதில்ல, எல்லாம் காசு தான் வாங்குறாங்க. இது அங்கே மட்டும்தானான்னு பார்த்தா நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்குது. ஆனால் இப்போ ஒரு சில கடைகள் ரோட் சைடு கடையில் கூட வாங்குறாங்க சார். இந்த மாதிரி ஒரு இடங்களில் ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பதில் சொல்லட்டுமா? ஜிபே பயங்கர சக்ஸஸ். எது யூபிஐ. இந்த யூபிஐ ஹிஸ்ட்ரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ரிசர்வ் பேங்காக இருக்கிறச்சு, அதில் பல ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் நீங்கள் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ரொம்ப ஈஸியாகிட்டு. முன்னதான் எப்படின்னா, நீங்கள் எய்தர் கேஷ் கொடுக்கணும் இல்லாட்டா செக் கொடுக்கணும். இதுதான் ரெண்டு வழி. இந்த செக்கை இரலவெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒன் இந்தியா ஒன் பேமெண்ட் ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, நெஃப்ட் முன்னாடியே வந்துருச்சு, நேஷ்னல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர். நான் நெஃப்ட் கொடுத்துட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர்னு செக் கொடுக்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு இவ்வளோ செட்டில்மெண்ட் இருக்குன்னு இருக்கு. அந்த செட்டில்மெண்ட் டைமை பொறுத்து இருக்கு. அப் டு 55 ஒரு சின்ன அமௌண்ட் ஆச்சு. இப்போ 50,000 இம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரியல் டைம் கிராஸ் ஆர்டிஜிஎஸ்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. செக்கை இரலவெண்ட் ஆக்கிட்டாங்க. செக்கை கிளியர் பண்ணுறது, குரியரில் எடுத்துன்னு போகிறது. அந்த செக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கேன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குரியர் எடுத்துன்னு போகிறது, கிளியரிங் பிரான்ச்சே தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க. உங்கள் பேமெண்ட் சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வந்தது இது. அதோட இன்னொரு ஐடியா என்ன பண்ணி, அது கவர்மெண்ட் மாறின அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஃப்ரம் எனி 2 அக்கௌண்ட்ஸ் இந்த இன்டர்ஃபேஸை வச்சு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியாவில். அது மேலே வந்து ஃபோன்பே, கூகுள் பே, வாட்ஸ்அப் பேலாம் அதுக்கு மேலே இன்டர்ஃபேஸ் போட்டாங்க. பீம் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. பீம் தான் இந்த யூபிஐ, ரைட்டா? ஏன்னா அதில் குப்பை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு டிமானிட்டைசேஷன் போது பண்ணது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்றைக்குமே ரெவென்யூ பற்றாக்குறை. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பல ஜிஎஸ்டி டேக்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, பால் கவர் கலெக்ட் பண்ணுறவனையும் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸும் ஒரே ப்ராடக்ட் தான் டீல் பண்ணுறாங்க. அவன் வர்ஜின் பாலிமர் பண்ணுறான், இவன் ரீசைக்கிள் பாலிமர் பண்ணுறான். 2 பேருக்கும் ஒரே டேக்ஸ் ஆக்கிட்டான் இந்த கவர்மெண்ட்டில். ஐயோவியோன்னு கத்தின அப்புறம் 20 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க, 40 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. எவ்வளோ 20 or 40 அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. நான் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போது ரெவென்யூ ப்ரெஷரில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் சதுர்த்தி மாரியாக நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாங்க ஜிஎஸ்டிலேருந்து. நீ ஜிஎஸ்டி கட்டல, நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணல, நீ பிஸ்னஸ் பண்ணணும்னாலே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி அதை காட்டணும், அப்புறம் நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக ஒரு ஆளை பிடிச்சி போட்டிங்கன்னா, நெல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு கூட 500 700 ஒரு மாதத்துக்கு வாங்கிடுவோம், உனக்கு ஆள் தெரிஞ்சா. இல்லாட்டா 1000 ரூபா பிடிக்கிடும். ஒரு சிறு தொழில் செய்கிறவனுக்கு 1000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. அப்புறம் இயர் எண்டில் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். நான் நம்பர் வாங்கிட்டேன், நான் லயபிள், நான் ஒன்றும் இல்லைன்னு கட்டாமல் இருக்க முடியாது. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் சும்மா வாங்கி வச்சுக்கிறதுல இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன பியூட்டின்னா, நான் வந்து தேங்காய், அரிசி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு, 5% அரிசி உண்டு. நான் வந்து புளியோதரை பண்ணால் ஜிஎஸ்டி உண்டு.
டெஃபினட்டாக பார்வதி கோயிலில் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிடும். அதை கான்ட்ராக்டில் வேறு ஆளுக்கு கொடுத்துருப்பான். கோவில் பண்ணாது, கோவில் வந்து ஒரு ஆளுக்கு கான்ட்ராக்டில் கொடுத்துருப்பான். அந்த ஆள் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே அவன் யூபிஐயில் கலெக்ட் பண்ணால் அவனுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும். நாட் ஒன்லி அவனுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்ப மாட்டான், அவனுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸும் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இது கர்நாடகாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது. கர்நாடகா ஏரியாவில் ரேம்பண்ட்டாக ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இதுதான் ப்ராப்ளம். எங்கெல்லாம் அவனுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்கிறானோ அவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்குல்ல, பக்கத்து வீட்டில் எடுத்து வீட்டில் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு லெவலுக்கு மேலே கடை பண்ணுறவனுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா அர்த்தம் இருக்குது. ம் 40 லட்ச ரூபா நீங்கள் டேர்ன் ஓவர் பெருசாக இருந்தாலும் அவனுக்கு 5% தான் மார்ஜின் இருக்கும். அதில் நீ வந்து 2 போகும். கோவில்காரனுக்கு தெரியாதா ஈஓக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுக்குறான்னு? ஒரு புளியோதரை 30 ரூபாய்க்கு விற்கிறான் சார். எல்லாருக்கும் கப்பம் கட்டின போக அவனுக்கு ஒரு 5 ரூபா மிச்சம். ம் நீ 30 ரூபாய்க்கு 18% போட்டால் அதே 5 ரூபா. ம் அதை கலெக்ட் பண்ணணும், மாதம் மாதம் நான் கட்டணும். ம் ஸோ ஒரு லெவலுக்கு கீழே நீங்கள் ஜிஎஸ்டி போடுறதுல அர்த்தமே கிடையாது. பட் அவனுக்கு ஸோ மச் ப்ரெஷர். நீ சர்ட்டு ஒரு நோட்டீஸ் அமிச்சா நீ தானே பதில் சொல்லணும். நான் உனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன், ம் நோட்டீஸுக்கு நீ பதில் சொல்லணும். எனக்கு நோட்டீஸ் வந்துட்டு நான் பதில் சொல்லலைன்னா அவனை அரெஸ்ட் கூட பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன், நோட்டீஸ்னாலும் நான் ஒரு ஆடிட்டர்கிட்ட போவேன், அவன் ஒன்றும் ஒரு 5000 ரூபா ஃபீஸ் கொடுப்பான். நேற்று 30 ரூபா புளியோதரை சாப்பிடணும்னு நினச்சேன் சார், அவ்வளோதான் சார். இல்லைப்பா, ரீசெண்டாக ஒரு சிஏ சொல்லி கொடுக்குறவர் ம் பக்தர், ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் அவன்கிட்ட திரும்பி திரும்பி அவன் ஜிஎஸ்டி நம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கான். நார்த் இந்தியா, ம் ம் தமிழ்நாடுல நார்த் இந்தியா. திரும்பி திரும்பி அவன் என்ன ட்விட்டரில் போட்டிருக்கான், ம் திரும்பி நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் தெரிஞ்சு நான் தப்பு பண்ண போகிறேன், ம் என்னை ஹெல்ப் பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் ட்விட்டரில் போட்டிருக்கான். ம் ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்கலாம், காதும் காதுமாக அவனை கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். நாங்கள் உடனே அம்மையாரும் இந்த சிபிடின்னு நாங்கள் நியாயம், நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், நீ கொடுத்த டாக்குமெண்ட்டில் பிழை இருக்குது, ம் நீ கொடுத்த ரெண்டல் அக்ரிமெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லி நீ சிஸ்டமை சரியாக ஃபாலோ பண்ணலை, நீ என்னை பற்றி தப்பாக வந்து சொல்லிட்ட, ம் உன் மேலே நான் ஏன் கேஸ் போடக்கூடாது? அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் தானே சார் டிஜிட்டல் இந்தியா, அதை தானே சார் நான் ஃபாலோ பண்ணுறேன். தான்ப்பா 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா டேக்ஸ் கட்டணும் தான். நீ சார் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது இப்ப எப்படி இருக்குன்னா சார், த லா இஸ் அன் ஆஸ். கழுதை. த லா இஸ் அன் ஆஸ். லானா ஒரு கழுதைன்னு ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்கான். ம் 40 லட்ச ரூபாயில் அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது தான் முக்கியம். 40 லட்ச ரூபாயில் அவன் 10% மார்ஜின் பண்ணால் கூட 4 லட்ச ரூபா. இல்லை சார். இது 10% மார்ஜின் பண்ணிட்டான், 40 லட்சம் 50 லட்ச ரூபா விற்றுட்டான். ம் ரைட்டா? 50 லட்ச ரூபாயில் 5% நெட்டு மார்ஜின் தான் புளியோதரையில் பண்ண முடியும். ரைட்டா? 2.5 லட்ச ரூபா தான் சம்பாதிப்பான். எவனாவது ஒருத்தன் கோவிலில் உட்காந்து குளிச்சு வந்து உட்காந்து 2 பசங்களை போட்டு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து 25,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலைன்னா அவனுக்கு வர்த்தாது இல்லை, கிடையவே கிடையாது. அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பு. இதே முன்னாள் செபி சீஃப் மேலே ஒரு நாளைக்கு நோட்டீஸ் விட்டு கேள்வி கேட்டிங்களா? சரி, இப்போ வைஸ்ராய் ஒரு கிளைம் எழுதியிருக்கிறான். ம் அந்த கிளைமை பற்றி நான் பல தடவை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ம் கடன் வாங்கி டிவிடன் கொடுக்குறான்னு. ஆமாம் ஆமாம். அதை செபி என்னைக்காவது விசாரிச்சாங்களா? இல்லை சார். எஸ். அனில் அம்பானியை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறேன், என்னைக்காவது விசாரிச்சாங்களா? ஆனால் அந்த ஆள் வந்து ஜிஎஸ்டி எனக்கு ஃபார்ம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நம்பர் கொடுக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ணால் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீ அமிச்ச ரெண்ட்டு லீஸ் டைட்டு அக்ரிமெண்ட்டில் ஒரு பிழை இருக்குது, ம் அது நாளையா ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்க பைத்தியக்காரன் கவரில் கொடுத்துருந்தானா லைசன்ஸை உடனே கொடுத்துருப்பான். எனக்கு இதில் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டக்குன்னு நேற்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கையில் முதல்லலாம் கையில் பணம் இல்லை அப்படின்னா சாப்பிடாமல் இருப்போம் சார், ஏன்னா பணம் இல்லைன்னு. இன்றைக்கி அக்கௌண்ட்டில் சாப்பிட்றதுக்கு பணத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அங்கே நின்னேன். நான் போய் ஏடிஎம்மில் போய் அந்த பணத்தை எடுக்கணும் நீ அப்படின்னா 3 வாட்டிக்கு மேலே எடுத்தால் நீ வித்ட்ராவல் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் போடணும், அதுக்கு ஜிஎஸ்டி. ஆமாம், நான் தான் சொல்கிறேன். நான் சொன்னபோது நீ நிறைய சேனலில் என்ன சொல்கிறாங்க, நான் பொலிட்டிக்கலாக பேசுகிறேன்னா, பொலிட்டிக்கலாக பேசலையா உனக்காக பேசுகிறேன். உன் பணத்தை பேங்க்கில் நீ எடுக்கிறதுக்கு டேக்ஸு, நீ கடனை இன்ட்ரெஸ்டோடு கட்டுறதுக்கு வட்டிக்கு ஒரு டேக்ஸ் இருக்குது தெரியுமா உனக்கு? அவனுக்கு லோன் கொடுக்கறது ஒரு சர்வீஸு, நீ கட்டுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. பேங்க் உனக்கு கொடுக்குற சர்வீஸுக்கு டேக்ஸு,
நீ பணம் போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு டேக்ஸு, அது உங்களுக்கு ஏடிஎம்லேயே உங்களுக்கு 3 தடவைக்கு மேலே எடுத்தா அதுக்கு ஒரு டேக்ஸு, செக் புக் போட்டு எடுத்தேன்னா ஒரு அதுக்கு ஒரு டேக்ஸு, ஜிஎஸ்டி. ஆமாம். ஒரு லெக்கை விட்டு வச்சிருக்கிறான். இஎம்ஐ போடுங்கன்றாங்க. இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்ல ஒரு டேக்ஸ் இருக்கு. இஎம்ஐல ஒரு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் பண்ணுற கரெக்டாக என்கிட்ட வசூல் பண்ணணும், கொடுக்க வேண்டியதுன்னு. இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் ஏன் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிற? ரைட் சார். எனக்கு இப்போ டிஜிட்டல் இந்தியா நிலை டிஜிட்டல் இதுதானா? இந்தியா அது எப்படி வரும்னா பிக் சக்ஸஸ். என்ன நடக்கும்? சங்கீதாலேருந்து இருக்கிறவன் தான் டிஜிட்டல் இந்தியா எடுத்துப்பான். எவனால் மாதம் 2000 ரூபா கொடுத்து கணக்கு எழுதி ஜிஎஸ்டி வச்சு பண்ண முடியுமோ அவன் பண்ணுறான். நான் சம்பாதிக்கிறதே 20,000 ரூபானா நான் எப்படி ஒரு 2000 ரூபா கணக்கு எழுதுக்கு உனக்கு எப்படி கொடுப்பேன்? 2000 ரூபாய் எவனும் கணக்கு எழுத வரமாட்டான். நாங்கள் தினமும் போய் எப்படி சார் சங்கீதாவில் சாப்பிட்றது? அப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்லிவிடுங்க சார், டிஜிட்டல் இந்தியா இல்லை, நீங்கள் எல்லாரும் கையில் பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணுங்கள், டெய்லி கணக்கு எழுதுங்க, என்ன செலவு பண்ணுறோன்றதை கவனிங்க, அவ்வளோதான். ஓகே சார், ஃபைன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், சில பேர் புத்திசாலியாக என்ன பண்ணுவான், ஒய்ஃப் பேர்லேயும் ஹஸ்பண்ட் பேர்லேயும் 2ஆக பிரித்து 20 லட்ச ரூபா லிமிட்னே வச்சுப்போம். 19,95,000 ஆனோன்னா ஒன்று மூடிடுவான். 20 லட்ச ரூபா என்ன லிமிட் சார்? ஜிஎஸ்டி லிமிட் 20 லேக்ஸுக்கு மேலே போனால் ஜிஎஸ்டி. இது பார்சவி கோயிலுக்குள்ளே பண்ண முடியாது, ஏன்னா லைசன்ஸ் ஒத்தம் பேரில் இருக்கும். இப்போ நீ கடை வச்சிருக்கிற 19,95,000 ஒரு யூபிஐ நிறுத்திடு, இன்னொரு அக்கௌண்ட்டில் இன்னொரு யூபிஐயில் இன்னொரு 1995 வாங்கிக்க, அவ்வளோதான், ரிசல்ட்டே வராது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் அம்மா அப்பா 4 பேர் இருக்கீங்களா, 4 யூபிஐ அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, 1995 நோ டேக்ஸ். ஓகே சார், இதுக்கான விளக்கத்தை சொன்னீங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னா கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களேன்ற மாதிரி ஆடிட் வேலை. ஓகே சார், டன். தேங்க்யூ சார், இதை பற்றின விளக்கங்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.